வணக்கம். அல்ல அல்ல பணம் மூட்டை மூட்டையாக ஏவா வேலு அவர்களது வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையால் தற்பொழுது ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். நண்பர்களை, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. யாரும் எதிர்பாராத வகையில் ஏவா வேலு அவர்களுக்கு சொந்தமான 13 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனைகளை நடத்தி முதல்வர் விஜய் அவர்களது உத்தரவின் அடிப்படையில் ஏவா வேலு அவர்களது வீட்டில் நடத்திய சோதனை யார் தெரியுமா? அருண் IPS அதிகாரி. திமுகவின் ஆட்சியின் பொழுது முதல்வர் விஜய் அவர்களுக்கு போராட்டம் பிரச்சாரம் நடத்துவதற்கு அனுமதி வழங்காமல் இருந்த அந்த அருண் IPS அதிகாரியை வைத்தே லஞ்ச ஒழிப்புத்துறையின் இயக்குநராக நியமித்து திமுகவின் கூடாரத்தை சுக்குநூறாக உடைப்பதற்கு தற்பொழுது முதல்வர் விஜய் அவர்கள் செய்த ஏற்பாடுதான் அதில் சிக்கிக்கொண்ட ஏவா வேலு அவர்கள். ஏவா வேலு அவர்களது வரலாற்றை சுருக்கமாக நாம் பார்க்கும் பொழுது 2011 முதல் 2016 ஆண்டு திமுகவின் ஆட்சியில் உணவுத்துறை அமைச்சராக செயல்பட்டார். 2021 முதல் 2026 ஆண்டு வரை நெடுஞ்சாலை துறை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சராக செயல்பட்டார். இவர் இந்த 2021 2026 ஆண்டு அமைச்சரவையில் பல ஆயிரம் கோடிகள் டெண்டர் ஊழல் முறைகேடு என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அது மட்டுமல்ல, இவர் நடத்துகின்ற கல்வி நிறுவனங்கள் ஏராளம். பாலிடெக்னிக், பொறியியல் கல்லூரி, பள்ளி மற்றும் CBSE போன்ற திருவண்ணாமலையில் ஏராளமான கல்வி நிறுவனங்களையும் இவர் நடத்தி வருகிறார். இதற்கெல்லாம் பணம் எங்கிருந்து வந்தது? இவர் ஆரம்ப காலகட்டத்தில் திமுகவில் இணையும் பொழுது சைக்கிளில் தான் பிரச்சாரம் செய்தார். கருணாநிதிக்காக சைக்கிளில் தான் இவர் திமுகவின் பிரச்சாரம் செய்து அப்பொழுது திமுகவின் வேட்பாளருக்கு ஆதரவாக களம் கண்டார். ஆனால் குறுகிய கால இந்த 50 ஆண்டு காலத்தில் எப்படி பல ஆயிரம் கோடிக்கு அதிபதியாக மாறினார். ஆனால் இன்னமும் திமுகவின் போஸ்டர் ஒட்டக்கூடிய அடிப்படை தொண்டன் இன்றைக்கும் கஷ்டப்படக்கூடிய அளவில்தான் திமுகவில் இருக்கிறான். ஆனால் ஏவா வேலு அவர்களது சொத்துக்கள் மட்டும் பல ஆயிரம் கோடிக்கு உயர்ந்தது எப்படி? அது மட்டுமல்ல, 13 இடங்களில் ஒரே கட்ட சோதனைகள் நடத்தப்பட்டுள்ள நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளார். ஏவா வேலு அவர்கள் ஸ்டாலின் அவர்களது வலதுகையாகவே செயல்பட்டு வருகிறார். திமுக தேர்தல் நிதிகள் ஏவா வேலு அவர்கள் கொடுக்கின்ற பணத்தை வைத்துதான் தேர்தலை செலவுகளையும் திமுக மேற்கொண்டது. ஏன் நடைபெறக்கூடிய 6 சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கும் ஏவா வேலு அவர்கள்தான் அவரது பங்கிற்கான தொகையை கொடுக்க போகிறார். அதற்கு முன்பாக லஞ்ச ஒழிப்புத்துறையின் இயக்குனர் அருண் IPS அதிகாரி நடத்திய 13 இடங்களில் ஒரே கட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகளது சோதனையில் சில ஆவணங்களையும் மூட்டை மூட்டையாக சில ஆவணங்களுடன் பணங்களும் டாலர் மதிப்பிலான பணங்களும் கைப்பற்றியிருக்கிறார்கள். ஏவா வேலு அவர்கள் திமுகவின் மிக முக்கியமான அங்கம். ஏனென்றால் கடந்த திமுகவின் ஆட்சியில் சட்டசபை கொறடாகவாகவும் ஏவா வேலு அவர்கள் இருந்துள்ளார். இந்த அமலாக்கத்துறை அதிகாரிகளது சோதனையை தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறையின் சோதனைகள் திமுகவில் தற்பொழுது முதல்வர் விஜய் அவர்களது உத்தரவிற்கு இணங்க விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது என்றால் இதற்கு காரணம் என்ன? ஏற்கனவே சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் அவர்கள் தெரிவித்திருப்பார், மக்களது வரிப்பணத்தை தொட்டவர்களையும் விடமாட்டேன், இனி தொடப்போவர்களையும் விடமாட்டேன் என்று தெரிவித்திருப்பார். அதில் முதல் ஆளாக ஏவா வேலு அவர்களது பெயர் சிக்கியுள்ளது. பொதுப்பணித்துறை என்பது அனைத்து கட்டுமான பணிகளையும் முதன்மையான தமிழ்நாட்டின் அமைச்சர் பதவிக்கு உரியான பதவி. அதில்தான் ஊழலை செய்து தமிழ்நாட்டின் கடன்களை அதிகமாக திமுக செய்துள்ளது. கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி கடன் என்றால் ஏவா வேலு அவர்கள் மட்டும் 7 லட்சம் கோடி கடனை தன்னிச்சையாக பெற்றுள்ளார். இதற்கு ஸ்டாலின் அவர்களும் அனுமதியை பெற்றுள்ளார். பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்து கொண்டு இவர்களது கல்வி நிறுவனங்களையும் உயர்த்தி இவர்களது கல்விக்கு தேவையான சாலை வசதிகள் புறம்போக்கு இடத்தில் பட்டாவை பெற்று சாலை வசதிகள் அரசு வரியில் சாலைகளை செய்து இவர்களது கல்வி குழுமத்தை அதிகரித்துள்ளதாகவும் செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. நிச்சயமாக ஊழல் செய்த ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் அதற்கான தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும். அதில் ஏவா வேலு அவர்களுக்கும்
இடம் உண்டு. ஏவா வேலு அவர்கள் காலை 5:30 மணி அளவில் வீட்டிற்கு வந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளால் பதறி போன ஏவா வேலு அவர்கள், சொல்லாமலே வந்துவிட்டீர்கள், இதற்கு முன்னால் அறிவுரை கூறுவீர்கள், இத்தனை மணிக்கு வருவோம், தயாராக இருங்கள் என்று கூறுவீர்கள், ஆனால் இந்த முறை ஏன் கூறவில்லை? ஏனென்றால் இது முதல்வர் விஜய் அவர்களது அதிரடியான உத்தரவு. இதனால் சில ஆவணங்களை மறைப்பதோ அழிப்பதோ எந்த ஒரு விஷயமும் நடக்கவில்லை. மூட்டை மூட்டையாக அள்ள பணங்கள். ஏனென்றால் தற்பொழுது பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் திறக்கக்கூடிய ஜூன் மாதம் ஜூலை மாதத்தில் மூட்டை மூட்டையாக கமிஷன்களை அப்ளிகேஷனுக்கு பெற்றுள்ளது. உதயநிதி அவர்கள் மூலமாக இது அறக்கட்டளைக்கு சென்று நேரடியாக பார்ட்டி ஃபண்டாக கருப்பு பணம் வெள்ளை பணமாக மாற்றுவதற்கு ஏவா வேலு அவர்கள் முக்கியமான நபராக இருந்துள்ளார். கிட்டத்தட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையின் சோதனையில் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு தொடர்புடைய இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஏவா வேலுவின் வீட்டிலும் 13 இடங்களிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கண்ணீர் விட்டு கதறும் அளவிற்கு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளிடம் பேசியுள்ளார் ஏவா வேலு அவர்கள். ஆனால் எங்களது கையில் எதுவும் இல்லை, நேரடியான வீடியோ காட்சிகள் மூலம் அங்கு முதல்வர் பார்த்து கொண்டிருக்கிறார், நாங்கள் எதையும் செய்ய முடியாது, நாங்கள் நடத்தக்கூடிய இந்த விசாரணை என்பது முழுக்க 100% எந்த ஒரு பின்புலனும் கிடையாது, நீங்கள் தவறு செய்தால் நிச்சயம் அதற்கான தண்டனை, நீங்கள் தவறு செய்யவில்லை என்றால் நீங்கள் பயப்பட தேவையில்லை என்ற 2 வார்த்தைகளில் லஞ்ச ஒழிப்புத்துறையின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். யாரை வைத்து விஜய் அவர்களை முடித்து விடலாம் என்று நினைத்த திமுக அந்த அதிகாரியை வைத்தே லஞ்ச ஒழிப்புத்துறையின் இயக்குநராக நியமித்து ஏவா வேலு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்த முதல்வர் விஜய் அவர்களை நிச்சயம் நாம் பாராட்டியாக வேண்டும். சரி, கைப்பற்றப்பட்ட பணங்கள் ஆவணங்கள் இவற்றை என்ன செய்ய போகிறார் முதல்வர் விஜய் அவர்கள்? நேரடியாக அரசு கஜானாவிற்கு செலுத்த போகிறாரா அல்லது அரசு மருத்துவமனையை மேம்படுத்த போகிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். இந்த பணத்தை என்ன செய்யலாம் முதல்வர் விஜய் அவர்கள்? இந்த பணத்தை எதற்காக பயன்படுத்தலாம் என்பதை நீங்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஏனென்றால் இதை தாவேக்காவின் முக்கியமான அமைச்சர்கள் பார்ப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. உங்களது மக்களது கருத்துக்கள் அடிப்படையில் தான் ஆட்சி நடைபெறுவதாக அமைச்சர் ஆதவர்ஜன் அவர்களும் தெரிவித்திருந்தார். தற்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறையின் இந்த அதிரடியான சோதனையில் ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவின் மாஜி அமைச்சர்களுக்கும் பயம் வந்துவிட்டது. அனைத்து ஆதாரங்களையும் மாஜி அமைச்சர்கள் அளிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் ஊழல் செய்தவர்கள் அவ்வளவு ஈஸியாக தப்பிக்க முடியாது, அதற்கான தண்டனைகளை நிச்சயமாக பெறுவார்கள். ஏவா வேலு அவர்களது வீட்டில் நடைபெற்ற சோதனைகளின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பல 100 கோடிகள் சிக்கும் என்றும் மூட்டை மூட்டையாக அள்ள கட்டுக்கட்டாக பணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் ஒரு பக்கம் பேசப்படுகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கோருங்கள்.